வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கோல்டு திரும்பி எகிறிடுச்சு. 2 நாள்ல கோல்டு ஆல்மோஸ்ட் ரூ. 4400 ஒரு சவரனுக்கு ஏறி இருக்கு. ஜிக்கு நம்ம நன்றிய தெரிவிச்சுப்போம். எப்படியும் ரூ. 1000 செக் நம்மளுக்கு வெட்டிட்டாரு. அதோட சேர்த்து ரூ. 13,750 தங்கம் போயிடுச்சு. ரூ. 270 எகிறிடுச்சு. 24 கேரட் கோல்டு 15,000 பயங்கர ஏற்றம். 15,000 ருபீஸ். சில்வர் ஏறி இருக்குங்கிறாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2,27,000 அப்புறம் நீங்கள் விற்க போனால் 2,20,000 விற்கலாம். தங்கம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டாப் எண்டை ப்ரீச் பண்ணி 4,265 போயிடுச்சு டாலர்ஸு. பிரெண்ட்டு 82 இருக்குது. ருபி 95.12 இருக்குது. நிஃப்டி இன்னைக்கு மேலேயும் கீழேயும் போகுது. அப்படியே +7 இருக்குது. பேங்க் நிஃப்டி 211 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஃபார்மா 0.3, ஆட்டோ, மெட்டல், ஐடி, எஃப்எம்சிஜி எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஸோ வெறும் பேங்க் நிஃப்டியை வச்சு மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரே ஹாப்பி நியூஸு, தங்கமயில் நேற்றும் ஏறிட்டு இன்றைக்கும் ஏறிடுச்சு. ஆனால் நம்ம லெஃப்ட் விட்டது ஓகே. கர்நாடகா பேங்க்கு 2.7% ஏறி 300க்கு மேலே போயிடுச்சு. அதனால் 35 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் கன்சிடர் பண்ணவங்களுக்கு ஒரே குஷி. ட்ரேடர் ஹாப்பியாக இருப்பார். சிப்லா 1.7. இன்றைக்கி ரிசல்ட்ஸ் வந்து ஹீரோ மோட்டார் காப்பு, ட்ரெண்ட்டு, பிரிட்டானியா இதெல்லாம் வருது. இன்றைக்கி என்ன செய்தி அப்படிங்கிறத பார்ப்போம். ஈரானும் ஓமனும் கைகோத்துக்கிட்டு 2லேருந்து 4 மாதத்துக்கு ஒரு தனி பாதையை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பாதைக்கு ஒரு பெரிய ஃபீ கொடுக்கணும். அந்த ஃபீல பாதி ஈரான் சாப்பிட்டுப்பான், பாதி ஓமான் சாப்பிட்டுப்பான். அதனால் கச்சா எண்ணெய் விலை ஏறும் அப்படிங்கிறது தெரியும். 20% ஆஃப் ஆயில் அண்ட் கேஸு சூப்பராக இது வழியாக போகும். கோல்டு வந்து ஹோமூஸில் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, வார்ஸ் ரேட் ஏற்ற மாட்டார் அப்படிங்கிற சந்தோஷத்தில் எகிரி குதிச்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு 51 டன் கோல்டு வாங்கியிருக்கிறாங்க ஜூன் மாதத்தில் மட்டும். இதில் போலண்ட் 19 டன்னு, சைனா 15 டன்னு, கொரியா அவங்க ஊர்லேயே அவங்க வாங்கின டன்னு அப்படின்னு பார்த்து டோட்டலாக 102 டன்னு முதல்ல 6 மாதத்தில் வாங்கியிருக்கிறாங்க. உஸ்பெஸ்கிஸ்தான், கசகிஸ்தான், ரஷ்யா அண்ட் டர்க்கி விற்றாங்க, இவங்க வாங்கிட்டாங்க. நெட் 102 டன்னு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது எல்பிஜி விலையை கவர்மெண்ட் ஏற்ற போகிறாங்க. அதாவது ஒரு ₹1.5 வரி போட்டு டோட்டலாக டொமஸ்டிக் சிலிண்டர் விலையை ஏற்றி ஃபியூவல் ஸ்டோரேஜுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸ்ட்ராட்டஜிக் ஃபியூவல் ஸ்டோரேஜ், அதாவது ஏவன் கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் வரத்துக்கும் கார்ப்பரேட்ஸ்கிட்ட காசை வாங்காமல் டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டரை ₹18 ஏற்றுறதா ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க. ஆர்பிஐ என்ஆர்ஐஸ்டேருந்து $40 பில்லியன் வாங்கியிருக்காங்க. இதை ஆர்பிஐக்கு சப்போர்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரேடியாக காணாமல் போயிடுச்சுன்னா அடுத்த காசு எங்கேருந்து வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டாடா சன்ஸை என்பிஎஸ்சி ஃப்ரேம்ஒர்க்லேயே வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இது இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. ஏர் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஈத்தோப்பியன் ஏர்வேஸுக்கு ஒரு வாயில் நுழையாத பேர் ஒன்று இருக்குது. அவர் ஈத்தோப்பியன் ஏர்வேஸோட ஹெட்டாக இருந்தார். அவரை சிஇஓ அண்டு எம்டியாக போடுறாங்க. அவர் லாஸை மிட்டிகேட் பண்ணுவாருன்னு நம்புகிறோம். அப்புறம் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவார், ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி கொண்டு வருவாருன்னு பேசுகிறாங்க. வேதாந்தா அலுமினியம் 14,000 கோடி தனியாக கடன் வாங்கியிருக்காங்க. இது ருப்பி லோனு. இதை தவிர பழைய லோனு இருக்குது. இது AA+, 8% ரேட்டுக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் வேதாந்தாவோட ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. டெல்லி ஹைகோர்ட் நாட்கோக்கும் நோவார்டிஸுக்கும் ஒரு பேட்டன் டிஸ்பியூட் இருக்குது. அதாவது என்ன சொல்லலான்னா, ஒரு தெரப்பட்டிக்கு நோவார்டிஸ் பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காங்க. இதுக்கு நாட்கோ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பேர் ரைபோ கிளிப் அப்படிங்கிறது. இது கேன்சர் ட்ரக்கு. இதுக்கு இப்போ டிசிஷனுக்கு போயிருக்கு. நார்மலாக என்ன ஆகும்னா, டெல்லி ஹைகோர்ட் கிளியர் கேஸ் இல்லைன்னா இது மாதிரி கேஸை ஆட்டோமேட்டிக் கம்பல்சரி லைசன்சிங்கில் கொண்டு வந்துடுவாங்க.
அதனால இது கம்பல்சரியா லைசென்ஸ் ஆயிடும். அடுத்த ஹியரிங் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது HDFC பேங்க் வந்து FCNR டெபாசிட் இன்னும் growth இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மெட்டா வந்து என்ன நடக்க போகுதுன்னா, விப்ரோட அவுட் சோர்சிங்கை குறைச்சு ஏஐ யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதனால விப்ரோட ஸ்டாக்கு டெம்பரரியாக அடிபடும். மேரிகோ வந்து 20,000 கோடி ரெவென்யூவை 2030 மூலமாக ரீச் பண்ணிடுவாங்க. இது எப்படின்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸு ப்ரீமியமைசேஷன் மூலமாக 20,000 கோடி டர்ன் ஓவரை கம்பெனியாக ஆக்குவாங்க. அப்படின்னா $2 பில்லியன் கம்பெனி. இவங்க வந்து குக்கிங் ஆயிலில் சஃபோலா, ஓட்ஸு இது மாதிரி வர்றதுனால ஐடிசிக்கு போட்டியாக வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐடிசி ஆல்ரெடி வந்து வெறும் ஃபுட்டே வந்து 20,000 கோடிக்கு வந்துடுச்சு. மாருதி சுசுகி வந்து ஸ்ட்ராங் டிமாண்டு பார்க்குறாங்க. ஈவன் தோ வெஸ்ட் ஏஷியானால இவங்களோட காஸ்ட் ஏறினாலும் மார்க்கெட் டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாங்க. எங்கள்கிட்ட 1.3 லேக் கார்ஸுக்கு ஆர்டர் இருக்குது. அதனால நாங்கள் வந்து 2.9 மில்லியன் யூனிட்ஸ் பர் இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு 29 லட்சம் கார் பண்ணுற மாதிரி எங்கள் கெப்பாசிட்டியை ஏற்ற போகிறோன்னு மாருதி சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ப்புக்கும் கெவின் மார்ஷுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப்பு ரொம்ப ரெகுலராக வந்து கெவின் மார்ஷ்ட பேசுகிறாரு. அதனால் வந்து கெவின் மார்ஷோட இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை எடுத்து வச்சுருக்காங்க. நேற்று ஆல்ஃபபெட் ஷேர்ஸ் 4% கீழே விழுந்தது. ஏன்னா ஏஐ லீடர்ஷிப்பை ரீஷஃபில் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸோட முன்னாடியே ஐபிஓ வச்சு முன்னாடியே ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறவங்க பல பேரை கம்பல்சரியாக கேன்சல் பண்ணிட்டாங்க. கம்பல்சரியாக நீங்கள் வந்து கன்வர்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பல பேர் கேஸ் போட போகிறாங்க. இது வந்து பிற ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுது. அப்போ ஐபிஓ முன்னாடியே லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்பெனி வாங்குகிற கல்ச்சரில் அமெரிக்காவில் ஒரு க்ரியேட் பண்ணுற ஒரு ப்ராப்ளமை இந்தியாவில் வந்து என்ன ஆகுதுன்னா, ப்ரைவேட் மார்க்கெட்டில் ஹை ரேட்டில் ட்ரேட் ஆனது ஐபிஓவில் இப்போ சம்டைம்ஸ் லாஸில் ட்ரேட் ஆகுது. இப்போ என்எஸ்சி ஐபிஓலையும் பல பேருக்கு லாஸ் வரப்போகுது. விசா அப்படிங்கிற அந்த கார்டு கம்பெனி ஏஐனால் 2,600 பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க பண்ணுற ப்ராசஸிங் வேலையை இவங்க ஏஏஏ பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெக்கார்டு ஹையாக இருந்தாலும் 7-8 கம்பெனியை மார்க்கெட்டை பெரிய லெவலில் தூக்குது. ஏஐ பவர்டு வந்து வாய்ஸ் மூலமாக ஃபிஷிங் பண்ணி பல பெரிய வால் ஸ்ட்ரீட்டோட ஹெட்ஜ் ஃபண்ட்ஸை டார்கெட் பண்ணி லாஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி இதான் முக்கிய செய்தி. தங்கம் 4,400 ரூபாய் எகிர்னது முக்கிய செய்தி. கர்நாடகா பேங்க்கு 300க்கு மேலே தாண்டிடுச்சு. கோல்டு ஏறுறது என்ன கேட்டால் டெம்ப்ரரி. இன்ஃப்ளேஷன் வரும், அமெரிக்காவில் ரேட்டு ஏற்றுவாங்க. டெஃபினட்டாக ஒரு $300 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ரூபா எப்படி போகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் தேவை இருந்தால் இப்போ கோல்டை வாங்குங்க, இல்லாட்டா 3 மாதம் வெயிட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.